என் வாழ்க்கையில் இதுக்காக பல பேர்த்த துரத்துனேன். ஆனா இப்போ அது என்ன ஒரு படம். ஏடா இருந்தே காலையிலேருந்து ஒருத்தனை கூட காணோம். இதைத்தான்டா 3 மாசமா சொல்லிட்டு இருக்க. ஏடா சொன்ன? வெயிட் பண்ணுவோம் சார், வருவாங்க. அந்த சந்தோஷம்தான். ஐ சுருதி, ரசிகளுக்காகவே நடிக்கிறேன். ஏண்டா இருந்து ஒரு படம் எடுக்கணும்னா என்னடா வேணும்? இது கூட தெரியாமடா படம் நடிக்க ஆட்கள் தேவைன்னு ஆடு கொடுத்த. சொன்ன அதுக்கு முதல்ல கதை வேணும். சரி சரி, யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு, போய் பாட்டோ போ. இவன்லாம் நம்மள பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்காக ஒரு படம் எடுக்கணும்டாரி. 4 பசங்க வந்துக்கிறாங்க உங்களை பார்க்க. சரி சரி, வர சொல்லு. அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல, போ. என்ன பண்ணலாம்? வேல 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 மேல மேல வேல வேல அம்பளைக்கும் வேல பொம்பளைக்கும் வேல பொம்பளையா போன அம்பளைக்கும் வேல கலமலமான கலமல மேல வேல வேல எத்தனையும் வேல எப்பவுமே வேல அத்தனைக்கும் உண்டு வெற்றி எனும் மால. ஆட பாவி. சார் உங்க ஆட் பார்த்தோம், படம் அடிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு சான்ஸ் தாங்க. சார் விஜய் சேதுபதி சார் லைன்ல இருக்காரு. ஸோ விஜய், நான் எவ்வளோ டைம் சொல்கிறது, என் படத்தில் இந்த கேரக்டருக்கு புதுமுகம் தான் தேவை. நீங்கள் நலன் இல்லை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் அடிச்சுக்கோங்க ப்ளீஸ். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். இந்த கதைக்கும் புதுமுகம் தான் தேவை. படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா, ஹீரோ காலேஜ் படித்து முடிச்சுட்டு ட்ரெயினில் வரும்போது ஹீரோயினை பார்க்குறாரு, பார்த்த உடனே லவ் வருது, அப்புறம் ஹீரோயினை தேடி அமெரிக்கா போகிறாரு, கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லையா, இதான் கதை. சூப்பர் சார். படமும் பார்க்க மாட்டாங்களோ சார்? படத்தோட டைட்டில் என்ன சார்? ஆரணம் வாயிரம். உல்டான்னு வச்சுக்க. நம்ம படத்தில் ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருக்குது. இதில் எந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க? சார் நான் ஹீரோவாக பண்ணுறேன் சார். நீ ஹீரோ வேணாம், வில்லனா நடி, அதுதான் உனக்கு சூட் ஆகும். சார் நான் வில்லனா நடிக்கிறேங்க சார். சார் நான் வில்லனா நடிக்கிறேங்க சார். யார் நல்லா ரேக்கிங் பண்ணி காட்டுறீங்களோ அவன் தான் வில்லன், சரியா? யார் ஹீரோவா போடலாம்? நீ தாண்டா நம்ம படத்தோட ஹீரோ. சார் எனக்கு ஏதாவது புது கேரக்டர் இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு கேரக்டர் இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக நம்ம படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்கு ஃபிலோசைடோ ஃபினாமினான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன சார் ஃபிலோசைடோ ஃபினாமினான் அப்படின்னா, அந்த கேரக்டர் சந்தோஷமான விஷயம் கேட்கும்போது அழுதுகிட்டே சந்தோஷப்படணும், கஷ்டமான விஷயம் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படணும், சரியா? அந்த கேரக்டரில் பண்ணுறீங்களா? பண்ணலாம் சார். இது நம்ம படம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த கேரக்டராகவே மாறணும். அப்படியே அந்த நடிப்பு கொண்டு வந்து நம்ம படத்தில் கொடுங்க, சரியா? அப்புறம் நீ என்ன பண்ணுற, நம்ம படத்துக்கு கேமரா ரெடி பண்ணிடுற. நீ என்ன பண்ணுற, காஸ்டியூம்ஸ் அண்ட் டிசைன் ரெடி பண்ணிடுற. நீ என்ன பண்ணுற, நம்ம படத்துக்கு செம்மையான லொக்கேஷன் பார்த்து ரெடி பண்ணிடுற. நீ என்ன பண்ணுற, டேரக்டருக்கு உட்கார்ற மாதிரி ஒரு சேரில் நல்ல டேரக்டர் சேரை பார்த்து வாங்கிடுற, சரியா? ஓகே, இது நம்ம படம், நாம் பண்ணுறோம். உன் பேர் என்றா? மனோஜ்குமார்ண்ணா.
என்ன க்ளீன் ஷேவெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க? இல்லை சும்மா தானே. ஏய் இங்க வாடா. பேர் என்ன? மாறிக்கண்ணு. மாரிக்கண்ணனா? போ போ போ. மச்சி ராகிங் எல்லாம் பண்ற எப்படின்னு சொல்லி குடுறா. ஏய் ரேகிங் எல்லாம் ஒருங்கமான கலடா, அது எல்லாத்துக்கும் வந்துடாது. கொஞ்சம் பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கொஞ்சம் தைரியம் இருந்தாலே போதும்டா. புரியுதா? ஓவரா போறா நீ. கொஞ்சம் ஓவராத்தான் போறோமோ? போவோம். ஒன்றும் கவலைப்படாத மச்சி, உனக்கு நான் ட்ரைனிங் தரேன். எவனாச்சும் ஒரு இச்சாய் வருவான், நீ கூப்பிடு, நான் திரும்பிக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. இவனை எப்படி மாட்டி வருது? பார்க்க சீனியர் மாதிரி இருக்கிறானு. இவனை கூப்பிடலாம். மச்சி வந்துட்டாங்கண்ணா. ஜா 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 ஜா. சொல்லுங்க அண்ணா. என்ன இயரு? செகண்ட் இயர்ண்ணா. இப்படித்தானே மச்சான் கேஷுவலாக கேட்கணும், சரியா? இப்போ பாரு, என்ன டிபார்ட்மெண்ட்டு? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ண்ணா. மறுபடியும் இப்படித்தான்டா மச்சான் கேஷுவலாக கேட்கணும். சரி போ போ போ. சரி போய்ட்டோண்ணா. வா மச்சி, நீ கேஷுவலாக திரும்பிக்க. இப்போ எவனாச்சும் வருவான், நான் கூப்பிட்றேன், நீ ரேக்கிங் பண்ணு. ஓகேவா? ஆளப்பாரு ஆளு ரேக்கிங் பண்ணுறானாமா. இரு ஒரு நிமிஷம் வாங்க. மச்சி வந்துட்டாங்கடா. வந்துட்டாங்களா? தம்பி என்ன டிபார்ட்மெண்ட்ரா? மெக்கானிக்கல். மச்சி இப்படிதானே? அவ்வளவுதான்டா. எந்த ஊரா தம்பி? கோயம்புத்தூர். மச்சி எப்படி? இங்க வா. தங்கச்சி இருக்கா? எல்லாம் கேட்டியே, எந்த இயர்னு கேட்டியா? டேய் கையேறா. ஃபைனல் இயர் மெக்கானிக்கல்ரா. சீரியஸா பேசுறேன், சிரிக்கிற நீ. போடுறா போடுறா, இவனை போடுறா. எனக்கே எப்படின்னா அப்ப அவனுக்கு பயமா இருக்குண்ணே. என்ன தைரியம் இருந்தா எங்க தலையவே ராக் பண்ணுங்க. ஃபீலோசாடோ ஃபினாமினா யார்கிட்ட ட்ரை பண்றது? வீச்சாட்டு, ஹைக்கு, கிக்கு, இது மாதிரி நிறைய இருக்குடா. இவனுங்க இருக்காங்க. ஹாய் மச்சி. ஹாய்டா. மச்சி உனக்கு ஒன்று தெரியுமாடா? என்ன? மச்சிக்கு லவ் செட் ஆயிடுச்சுடா. அப்படியா மச்சி? எப்போ? 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்டா. இப்பதான்டா ஓகே சொன்னான். என்ன மச்சி சொல்ற? என்னடா ஆச்சு? பிரியா? பிரியா? ஆமாண்டா. ஓகே சொல்லிட்டலா? ஆமாண்டா. மச்சி என்னடா இவன் அலறான்? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. விரா மச்சி விரா. சும்மா 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 சும்மா. அப்ப சரவண யார்கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்கான்? தெரியலையே மச்சி. மச்சி நான் கிளம்புறேன்டா. ஏன்டா என்னாச்சுடா? மச்சி நான் ஒரு பெட்டில் வந்து தெரியும்லடா, நான் ஆசையா வளர்த்த ஸ்கூபி செத்துச்சுடா. ஷோ விரா மச்சி இதெல்லாம் ஃபீல் பண்ணாத. என்ன செத்து போச்சா? என்ன மச்சி ஆச்சு? ஸ்கூபி செத்து போச்சா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. முடியல. மட்டும் பொறுத்துக்கோங்களா? கேட்கவே ரொம்ப. எக்ஸ்கியூஸ் மீ,
நான் சொல்லியே ஆகணும். உன் கண்கள் என்ன கத்தியா என்னை குத்தி குத்தி கொள்ளுதே. உன் பார்வை என் மேல் படும்போது நான் செத்து செத்து பிழைக்கின்றேன். உன் இமைவிலை இறங்கி அதுக்குள் நான் பதுங்கி தத்தளிக்கின்றேன், சிக்கி தவிக்கின்றேன். யூ சிங்கிள் மீ சிங்கிள் வை கான் வி மிங்கிள். யாரா அவன்? அமீர் கானோட அண்ணன் மேமர் இருக்கான். யாரா நீ? இதுக்கெல்லாம் தோத்துட்டீங்க. ஐயோ இல்ல நானும் நிறைய அடி வாங்கிட்டேன். நீங்களும் நிறைய வாங்கிட்டீங்க. இதை வச்சுதான் ஒரு படம் எடுத்துடலாமே. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்ன பண்ற? ஆக்டர்ஸ்க்கு கேரவுண்ட் ரெடி பண்ற. என்ன பண்ற? கன்னிமேல ஒரு ரூம் போட்டு. நீ என்ன பண்ற? லொகேஷன் பக்காவா பாத்து. நீ என்ன பண்ற? எல்லாத்துக்கும் டச் அப் கால் ரெடி பண்ணியா? அப்ப கடைசி வரைக்கும் நம்மளால ஒரு படம் கூட எடுக்க முடியாது போலயே. ஹலோ ஹலோ, எங்கே போகிறீங்க? இன்னும் கதை முடியலைங்க. இந்த கதை உங்கள் காதுகிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க, அதை அடைவதற்கான வழியும் தெரிஞ்சுக்கணும். ஆக்ஷன். கட்ரா வர்றாவன வெட்டுறாவன பொங்க பண்ணி நடுரோட்டில் தான் நான் நக்கதாண்டா செய்யும். ரேகிங்லாம் வந்துருங்கம்மா, நான் கலடா அதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடாது. கொஞ்சம் பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் எத்தாவது பேசுது. இவ்வளோ கேட்டியே, எந்த இயர்னு கேட்டியா அப்படின்னு இவ்வளோ கேட்டியே, இந்த இயர்னு கேட்டியா? நீ காலர் நல்லா பிடிச்சி